ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ரெட் ரேஞ்சர் பிகம் அன் அட்வென்ச்சர் இன் அனதர் வேர்ல்ட் அப்படின்ற ஜாப்பன் அனிமே சீரிஸோட எபிசோட் 1 தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கல பார்க்க போறோம். ஸோ இந்த அனிமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஜெடெக்ஸ் அப்படின்ற சேனலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த சேனலுக்கு நான் பெருசா இன்ட்ரோ கொடுக்க தேவையில்ல, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் 90 கிட்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல நம்ம எவ்வளோ ஷோஸை பார்த்துருப்போம். அப்படி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண ஷோஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோ தான் த பவர் ரேஞ்சர்ஸ். மறக்க முடியுமா? மலரும் நினைவுகள், எஸ்பிடி எமர்ஜென்சி, நாங்க உலகத்தை காப்போம். ஸோ இந்த சாங்குக்கெல்லாம் நான் எவ்வளோ வைப்பு போட்டிருப்பேன். உண்மையை சொல்லப்போனா இருக்கிற எல்லா பாடல்ஸோட சாங்கை விடவும் எனக்கு இந்த எஸ்பிடி பாடல்ஸ் சாங்கை தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற எதனா சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை பவர் ரேஞ்சர்ஸை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். டைனோ தண்டர், மிஸ்டேக் ஃபோர்ஸு, அப்புறம் நெஞ்சா ஸ்டாமு, எஸ்பிடி எமர்ஜென்சி, அப்புறம் ஜங்கிள் ஃபியூரி, இது மாதிரி நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போன பவர் ரேஞ்சரை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுப்போம் யார் யாருக்கு என்னென்ன பவர் ரேஞ்சர் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கு எத்தனை பவர் ரேஞ்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும். சரி, இப்போ இது முடிஞ்சதா? அடுத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ரேஞ்சர் பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அனிமியா வந்த 2வது பவர் ரேஞ்சர் அனிமின்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் பவர் ரேஞ்சர் அனிமி மாதிரி கிடையாது கான்செப்ட். இதோட கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அதே பழைய கான்செப்ட் தான். என்ன வழக்கமாக இந்த ஸ்கூல் பையன் இளையவனாவது வேலை இல்லாதவன் தான் வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகுவான். ஃபார் சேஞ்ச் இந்த வாட்டி நம்ம பவர் ரேஞ்சர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ரெட் ரேஞ்சர் வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகுறான். அதுவும் பவர் ரேஞ்சர் பவரோடையே. ஸோ அப்படி அவன் ரீஇன்கார்னேட் ஆகி அந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறான், அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரெட் ரேஞ்சர் பிகம் அன் அட்வென்ச்சர் இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் 1. ஒட்டுமொத்த சிட்டியும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா மான்ஸ்டர் சிட்டி ஆக்கிரமிச்சிருச்சு. சீக்கிரம் எல்லாரும் வெளியே இருந்து மக்கள்லாம் பயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க மனித போச்சுகளா, நீங்க என்னதான் கத்துனாலும் கதர்னாலும் இனி உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தை நான் ஆள போறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அவசரப்படாத கிங், உன்னை தடுக்க நாங்க இருக்கோம். நாங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. அதான் வெளியே வா கிசுனா பீஸ்ட் அன்லேஷ். ஸோ இப்படி நம்ம ரெட் ரேஞ்சர் அவன் கையில் இருக்கிற கான்டெக்ட்ல ஒரு சிப்பை மட்டும் இந்த டைலாக்கை சொன்னதும் அவங்களோட மொத்த மெகா பிஸ்ட் வெளியே வந்து நிற்குது. அப்புறம் வாங்க டக்குன்னு உள்ளே போவோன்னு இப்போ அவங்களோட அந்த மெகா பிஸ்ட்குள்ளே போகிறாங்க. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெகா பிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிசுனா கைசர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஆல்ரெடி கேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மெகா பிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ மெகா ஸ்வாடா உருமாற போகுது. ஆக்சுவலாக அதெல்லாம் அனிமையாக பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ரியலாக பார்க்கும்போது அதை விட வேறு லெவல் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மெகா பிஸ்ட்லாம் பார்க்கும்போது எல்லா பவர் ரேஞ்சர்ஸ்லேருந்தும் சுட்ட மாதிரி இருக்குது. டைனா தண்டர், மிஸ்டிக் ஃபோர்ஸு, அப்புறம் ஜங்கிள் ஃபியூரி. ஸோ ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு அனிமலை சுட்டிருப்பாங்க போல். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எதில் அந்த சுட்டிருக்காங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம கதையை ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம ஆளுங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்வாடுக்கான சிப்பை நம்ம ரெட் ரேஞ்சர் இன்செர்ட் பண்ணுறான். ஸோ அப்படி அவன் இன்செர்ட் பண்ண அடுத்த செகண்டே வானத்தை பிறந்துட்டு ஒரு ஸ்வாடும் வந்து நிற்குது. இந்த ஸ்வாடோட பேர் த கிரேட் பர்ன் ஸ்வாட். ஸோ அந்த ஸ்வாடை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாசான ஃபோர்ஸை கொடுத்துட்டு அந்த கிங்கோட ஷிப்பை அட்டாக் பண்ண நம்ம ஆளுங்க செம்ம ஃபாஸ்ட்டாக பறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வரதை பார்த்து ஷிப்பில் இருந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்டாக்கில் அவங்க அசால்ட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க டேரெக்டாக அந்த ஷிப்புக்கு முன்னாடி இருக்க அந்த மண்டை ஓட்டை அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனால் அதோட கண்ணிலேருந்து வந்த பீம் அவங்களோட மெகாஸ் ஓட்டையும் டேமேஜ் பண்ணிடுது. இதனால அவங்க மெகாஸ் ஓடுக்குள்ளேயே ஒரு பிளாஸ்ட் ஏற்பட நம்ம ரெட் ரேஞ்சரை தவிர மற்ற எல்லா ரேஞ்சருக்கும் அடிபட்டுருது. கைஸ், உங்களுக்கு எதுவாகலையே? பார்த்தா எப்படி தெரியுது ரேட்? ஆனால் அது எங்களை பற்றி கவலைப்படுறதுக்கான நேரம் இல்லை. இப்படியே விட்டா அந்த கிங் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிடுவான். முதல்ல அவனை தடுக்கணும். சரி, அப்படின்னா நான் போய் அவனை தடுக்கிறேன். நீங்கள் எங்கே இருங்க. எது தனியாவா? உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேற வழியில கைஸ், என்ன நம்புங்க, என்னால் அவனை தடுக்க முடியும். என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரி, நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கனா நாங்கள் உன்னை நம்புகிறோம். உன்னால முடியும் ரேட். ஜெயிச்சுட்டு வா, உனக்காக நாங்கள் காத்துட்ருப்போம்.
கண்டிப்பா. நான் வெற்றியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோ அந்த மெகாஸோட விட்டு அந்த ஷிப்புக்கு மாட்றான். அந்த மெகாஸோட அந்த ஷிப்ப புடிச்சு தான் தொங்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப நம்ம ஹீரோ வெளிய வந்ததும், அந்த மெகாஸோட கைய விட்டு அப்படியே கீழ விழ ஆரம்பிச்சிடுது. அப்படி கீழ விழுந்துட்டு இருக்க அந்த மெகாஸோட பார்த்து, "மொத்தக்குள்ள சேஃபா இருக்கக்கூடிய கிஸ்னா கைசர்" அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு, இப்ப அந்த ஷிப்புக்குள்ள அந்த கிங் கூட ஃபைட் பண்றதுக்காக போறான். அடடே! என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன ரெட் ரேஞ்சர், நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க உன் மொத்த ஃப்ரெண்ட்ஸ காணோம்? என்ன பார்த்து பயந்துட்டாங்களா? எது பயந்துட்டாங்களா? டேய் முட்டாள்! உன்ன பார்த்து அவங்க ஏன்டா பயப்படணும்? உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க நேர்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற அவங்க என்னமோ என் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையே போதுண்டா. நான் உன்னை அழிக்க வாடா, அதையும் தான் பாத்தரலாம். நான் இருக்கிற வரைக்கும் என் உலகத்தை நான் உன்னை அழிக்க விட மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். இது வேணா ஒரு ஹாப்பியான எண்டிங் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட தியாகம் எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ சீக்கிரம் என் கதை முடியும் நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள் நான் மற்றவங்க கூட வாழ்ந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி என் கதை இதோடு முடியுது. ஆனால் இன்னுமா நான் விழுந்துட்டு இருக்கேன். ரைட்டு, அப்படின்னா நான் இன்னும் சாகலையா? சூப்பரு. அது சரி, என்ன இடம் அது? இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நான் வீர எழுத பார்த்தா, இப்ப அவன் வேற ஒரு உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். ஸோ அப்படியே நாட்களும் போக, இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பேலஸ காட்டுறாங்க. அந்த பேலஸ்குள்ள பார்த்தா ஒரு குளம் 2 அட்வென்ச்சர புடிச்சு பொல பொலன்னு பொளந்து கட்டிட்டு இருக்கு. அவங்களும் உயிர கையில புடிச்சு அதுன்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. "எவ்வா சாமி போதும் நிறுத்துப்பா, எங்களால முடியல. நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க தோத்துட்டோம். எங்கள காப்பாத்துங்க." ச்சே! மறுபடியும் இன்னொரு உதவக்காரங்க அப்படின்னு ஒரு பொண்ணு மேலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கா. மேடம் எதிரா போதும்னு நினைக்கிறேன். ஃபிட்டா அவங்க செத்துருப்பாங்க. ஆ, நீங்க சொல்றதும் சரிதான். கோலம் போதும் நிறுத்து அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லப்போ, அந்த கோலம் அவங்கள அட்டாக் பண்ணாம நின்றது. அத்தி கொஞ்சம் விட்டுருந்தா அது எங்க 2 பேரும் பரலோகம் அமைச்சிருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவங்க 10 பைசா கூட தர மாட்டாங்க. உதவாக்காரங்க. இது இந்த பொண்ணு யாரை பார்த்து உதவாக்காரங்கன்னு சொல்ற? இத பாரு போலிங்க மாதிரியே தண்ணி அப்படி சொன்னதுக்கு நீயா மன்னிப்பு கேட்டுரு. போன போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா நடக்கிறதே வேற. சாதாவா இருக்கிற அந்த இடம் ரகலப்புறமா மாறிடும். ஆ, கோலம், நம்ம கெஸ்ட்டை கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டு வந்துடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், அந்த குழம்பும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு வெளியே போயிடுது. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக அந்த ராயல் ஸ்பெக்டர் பதவி அடைஞ்சி உங்க பேரை நான் காப்பாற்றுவேன். மைலேடி, இன்னும் ஒரு அட்வென்ச்சர் பாக்கி இருக்கான், அவனையும் பார்த்துடுறீங்களா? எப்படியும் அவனும் ஒரு உதவக்காரியாக தான் இருக்க போகிறான். எதுக்கு நம்ம டைம் மிஸ் பண்ணிக்கிட்டு? ஆனால் மைலேடி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கில்லில் அவனை பற்றி பெருமை தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவன் அட்வென்ச்சர் ஆக்கி 6 மாதம் தான் ஆகுதான். அதுக்குள்ளே அவன் எல்லார் மத்தியிலையும் ஃபேமஸாக இருக்கான். இதில் அவனை செல்லமாக எல்லாரும் ரைசிங் ஸ்டார்னு சொல்கிறாங்க. எது ரைசிங் ஸ்டாரா? பேர் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனால் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பானா அப்படின்னு அந்த பொண்ணை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோலம் சோப்பு வந்து நிற்குது. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு டூர் ஓடிட்டு போய்வில நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கோலத்தோட கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதை, இது கோலம் மனுஷங்களை கடத்திட்டு இருக்கு. இப்பதான் 2 பேரை கடத்தலான்னு பார்த்துச்சு. நல்ல வேலை நான் பார்த்தேன். ஆனா கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இது நீ எங்களை காப்பாத்துறியா? இப்ப தம்பி, அந்த கோலம் எங்களோடது. அது ஒன்றும் மனுஷங்களை கடத்துறதில்ல. பாரா கண்ணெட் எடுத்து செக் பண்ணதுக்காக வச்சிருக்கோம். இது செக்கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காக அந்த கோலம் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட் அட்டாச் பண்ணி இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த கோலத்துக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணி அது கூட வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அது அந்த பொண்ணும் பட்லரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க சொன்ன அந்த கடைசி அட்வான்ஸ் அறிவன் தானா? ஆமா. ஆமாவா? யாருங்க இவன்? ஆல்ரைட், அப்படின்னா டெஸ்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுங்க. அது எங்கடா ஆரம்பிச்சது? வரும்போதே நீ தாண்டா அதை ஆரம்பிச்சுட்டு வந்த. சரி, பொன்மையான சண்டை ஆரம்பிக்கலாம். பன் பிளேட் கிஸ்னா பிரேஸ் ஆக்டிவேட். என்னடா அந்த பேஸ்ல சொல்லிக்குது. இப்போதைக்கு இவன் சம்மந்தமே இல்லாம காத்துல டீ ஆத்திட்டு இருக்க அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும் போது பாண்டார்மர் சேஞ்ச் அப்படின்னு ஒரு டைலாக் நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோ ரெட் வெஞ்சரா மாதிரி நிக்கிறான். தீமைகளை அழிச்சு நன்மைகளை காக்குற பிரைட்னிங் வாரியர் கிஸ்னா ரெட். என்ன கருமனா அது? இதுல மேஜிக் இல்லாம ஆனால அப்ப எப்பரா இது வேலை செய்யுது? மேஜிக் இல்லாம நீ எப்பரா உருமாறின? இதுல சம்மந்தம் இல்லாம ஏன்டா உனக்கு பின்னாடி வெடிக்குது? இல்ல, அவசரப்படாத எதிரா பொறுமையாரு. அப்பதான் அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தன்னால பார்க்க முடியும் அப்படின்னு அவ பார்த்துட்டு இருந்தா ஒரு கிக்கு 4 பஞ்சு அப்புறம் ஃபைனலா ஒரு கிசுனா பஞ்சுன்னு அந்த கோலத்தோட கதையை டக்குன்னு நம்ம ஹீரோ முடிச்சு விட்டுறான். இப்ப அந்த பஞ்சோட பேர் ரொம்ப முக்கியமாடா. ஏன்னா ஒரு பஞ்சுக்கே வெடிக்குது. என்னங்க டெஸ்ட்ல நான் பாசிட்டேனா? ஆயிட்டேன். சூப்பரு. ஓகே, முதல்ல நான் என்னை பத்தி ப்ராப்பரா இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என்னோட பேர் ஆகாச டோகோ. நான் ஒரு அட்வென்ச்சர். ஆனா எல்லாருமே என்ன செல்லமா ரெட்னு கூப்பிடுவாங்க. நீ போட்டுக்கிற அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் அப்படி கூப்பிடுறானுங்களா? ரைட்டு. சரி, என்னோட பேர் ஹீத்ரா ஆர்புலோன். அப்புறம் இவரனோட பட்லர் போசைடன்.
ஸோ அப்படின்னா, நீ வேற ஒரு உலகத்துலருந்து வந்திருக்கன்னு சொல்ற அப்படித்தானே? ஆமாங்க. அதுல என்ன சந்தேகம்? அதான் எனக்கு சந்தேகமே. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாரி வந்தவங்கள நான் பார்த்ததும் இல்ல. அப்படி யாராவது வந்த மாதிரியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா இத பத்தி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். டீமன் குயின சீல் பண்ண ஹீரோ வேற ஒரு உலகத்த சேர்ந்தவனா? ஆனா வெறும் புக்ல வரத மட்டும் வச்சுக்கிட்டு என்னால அத நம்பிட முடியாது. அதே சமயத்துல இவனோட பவர்ஸ பார்க்கும்போதும், அது கண்டிப்பா இந்த உலகத்த சேர்ந்தது மாரியும் இல்ல. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அப்படின்னா உன்னோட அந்த ரெட் கலர் அவுட்ஃபிட்ட பத்தி எனக்கு இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓ! அதுவா? ஆக்சுவலா என் உலகத்த சேர்ந்த குழந்தைங்களுக்கு அந்த அவுட்ஃபிட் ரொம்பவே பிடிக்கும். எப்பலாம் எங்கள பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு பாசத்த கொட்டி தள்ளிருவாய்ங்க. டேய்! யார்றா நீ? அது எப்படி வேலை செய்யும்ன்னு கேட்டா, அது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்னு சொல்லிட்டு இருக்க? நாம ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு பதில் சொல்றானே! அது மட்டும் இல்லைங்க. எஸ்பெஷலி எல்லாரும் என்னோட அந்த ரெட் கலர் அவுட்ஃபிட்ட செம பிரைட்டா, கூலா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆ உட்டா பேசிட்டே போறானே! எப்பா சாமி போதும்டா. நான் ஒத்துக்கிறேன். இல்ல நம்பிட்டேன். நீ உண்மையிலே வேற ஒரு உலகத்த சேர்ந்தவன் தான்டா. அதனால தேவையில்லாம பேசி டைம் மிஸ் பண்ணாம, ஃபோனுக்கான வேலைய பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? அட என்னங்க பொசுக்குன்னு டாபிக்க மாத்திட்டீங்க. அட சத்தியமா என் அவுட்ஃபிட் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அடங்க மாட்டிக்கிறா நீ. சீ பறந்து போ. யா இது பார் ஃபோனுக்கான வேலை. பேக்னா ரூயின்ஸ்ல இருக்கிற ஒரு சில மானமெண்டல்ஸ எனக்காக நீ கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். எது மானமெண்டல்ஸா? ஆமா. அது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. பூமிக்கு அடியில ஓடிட்டு இருக்கிற மானாத்தரமா திடீர்னு படிச்சதால உருவானது தான். இது மானமெண்டல்ஸ். இது பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கிறதாவும், அதுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சக்திகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா, அப்படி என்ன சக்திகள் அதுக்குள்ள இருக்கு? தெரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்ன இந்த மானாமெண்டல்ஸ கொண்டு வர சொல்றேன். ஏன்னா அத நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள எந்த மாதிரியான சக்திகள் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அதுக்குள்ள இருக்கிற சக்திகள் ஆபத்தானதா இருந்து, அது தப்பானவங்க கைக்கு போச்சுன்னா, அது இந்த உலகத்துக்கே பேரழிவ உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனா அது என் குடும்பத்தோட வேலையும் கூட. அதனால தான் நான் உன்ன அத கொண்டு வர சொல்றேன். கவலைப்படாதீங்க. இந்த உலக நன்மைக்காக ஒருத்தங்க இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு சல்லுன்னு கொள்ளையடி குதிச்சு, இப்போ ரெட் ரேஞ்சரா மாறி நிக்கிறான். டேய்! இப்ப எதுக்குடா சொல்லாம கொள்ளாம கீழ குதிச்ச? அதான் அந்த மோனாமெண்டல்ஸ கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு? டக்குன்னு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கைய சுத்துன்னு சுத்தி, குட்டி குட்டி ரோபோட்ஸ்லாம் கம்பைன் ஆன மாதிரி ஒரு ஃப்ளையிங் சாசர போல ஒண்ணு வர வச்சிருக்கான். அவனும் கீழ வந்து பார்த்துட்டு, என்னடா இது புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்க, இதோட பேர் தான் ஃப்ளையிங் டர்போ வூடுன்னு சொல்றான். எது ஓடல? என்னடா புது புது பேர வேற சொல்ற? ஐயோ! அந்த மனமண்டல விட இவன் ரொம்ப மர்மமானவனா இருக்கானே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஃபோன்ல நம்ம ஹீரோவ தூக்கிட்டு, அது மேல ஏறி டக்குன்னு அங்கருந்து பறந்து போயிடுறான். டேய்! எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டியான்னு அவன் வேற கத்துறான். தென் இப்ப அவங்க 2 பேரும் வந்து வேக்னர் வின்ஸ்க்கு வந்துடுறாங்க. சூப்பரு! ஒரு வழியா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல வேளை. வர வழியில எந்த ஒரு ஃப்ளையிங் மான்ஸ்டரையும் நம்ம இடிக்கல. எது? இடிக்கலையா? அட பாவி! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன்ன இடிச்சு தள்ளிட்டு வந்தேன். அது கூட வாடா உனக்கு தெரியல அப்படின்னு அவன் பேசிட்டு இருந்தான். அடேங்கப்பா! இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கேன்னு. அப்ப பேசுறத கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அடேய்! நான் என்ன இங்க பேசிட்டு இருக்கேன்டா. என்னடா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க? ஆ! இத மானமண்டல இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் மென்டல் ஆயிடுவேன் போலயே. கொய்யால இருடா நானும் வரேன் அப்படின்னு அவனும் அவன் பின்னாடி போறான். ஸோ இப்படி அவங்க 2 பேரும் உள்ள போக, போற வழியில வர எல்லா மான்ஸ்டர்ஸும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பொளந்து கட்டுறாங்க. இதுல அவன் மேஜிக் பவர்ல மான்ஸ்டர்ஸ பொளந்து கட்டுறான். நமக்கு இதுல பவர் ரேஞ்சர் இல்லையா? ஸோ அவனோட வெப்பன்ஸ யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் பொளந்து கட்டுறான். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த எதிரா யார்றா அவன்? விதவிதமா வெப்பன்ஸ் யூஸ் பண்றான். விதவிதமான அட்டாக்ஸோட பேர சொல்றான். அந்த வெப்பன் வேற பேசுது. இதுல வேற அதுங்கள போட்டு தள்ளதுக்கு அப்புறமும் ஏன்டா சம்மந்தமே இல்லாம அதுங்கலாம் வெடிக்குது. ஆ இப்படி வெடிக்கிறதால அந்த மான்ஸ்டர்ஸ்கிட்டருந்து கிடைக்கிற ரூட்ஸ் எல்லாம் தீஞ்சு போயில கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து பைசாக்கு தேராது. சும்மா சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட அந்த ரிலேஷன்ஷிப் பெண்டர்ஸோட அடையாளங்க போலவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எது? அடேங்கப்பா! யார்றா அவிங்க? இந்த மான்ஸ்டர்ஸ போய் அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? அப்படி உண்மையிலே நீ யார் கூட தான்டா ஃபைட் பண்ண? அத கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்றேன். ஆக்சுவலா என் உலகத்துல நாங்க அவங்கள ரிலேஷன்ஷிப் பெண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மக்களோட அமைதிய குலைச்சு நான் வாழ்ந்த உலகத்த கைப்பற்றி அத ஆளணும்னு நெனச்சவங்க. உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்னதான் ஸ்ட்ராங்கானவங்களா இருந்தாலும், அவங்க எண்ணத்துக்கு எந்த வைக்கிற மாதிரி தான் நாங்க அவங்கள எதிர்த்து நின்னோம். எங்க உலகத்த ஆளணும்னு நெனைக்கிற அவங்களோட ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்க முறியடிச்சோம். நாங்க தான் ஃபாய். கிஸ்னா ஃபாய். அடேங்கப்பா! இந்த இன்ட்ரோ நல்லா இருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு இப்பதான் ஒரு ப்ராப்பரான ஆன்சரே கிடைச்சிருக்கு. சரி மேல சொல்லு. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? கடைசியா அந்த கிங் கூட ஃபைட் பண்ணது தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். நான் இந்த உலகத்துக்கு வந்து என்னோட 6 மாசமும் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்க? ஒண்ணும் தெரியல. உண்மையிலே நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அது சரி. சரி நீ அவங்கள அவ்ளோ மிஸ் பண்றேன்னா, பேசாம உலகத்துக்கு திரும்பி போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க வேண்டியது தானே? ஆனா அத ஏங்க கேட்குறீங்க? நானும் வந்த புதுசுல என் உலகத்துக்கு திரும்பி போக என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த உலகத்திலேயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்களும் நெறைய கஷ்டத்துல இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு திரும்பி போய்க்கிட்டு, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள செய்வோன்னு, இங்க இருக்கிற மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள செஞ்சுக்கிட்டு, ஒரு அட்வென்ச்சராவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பார்க்கலாம். அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அண்ட் அதே சமயத்துல இந்த அட்வென்ச்சரா இருக்கிறது கொஞ்சம் ஃபன்னா தாங்க இருக்கு. அது சரிங்க. வந்ததுலேருந்து நான் என்ன பத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. சரி உங்கள பத்தி சொல்லுங்களேன் கேட்போம். எது? என்ன பத்தியா? இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அட சும்மா சொல்லுங்க. அட்வென்ச்சரிங்ன்னு வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் போணும்னு வேற தெரியல. அட்லீஸ்ட் போற வரைக்குமாவது நம்மள பத்தி நம்ம ஜாலியா பேசிட்டு போவோமே. நம்ம ட்ரீம்ஸ், நம்ம கோல்ஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சொல்லுங்களேன். அத கேட்க நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஆர்வம்னால நான் வெந்த புழுவாயிடுவேன் போல. நான் என்ன பத்தி சொல்றேன்னு, அவளும் அவள பத்தி சொல்றதுக்கு ஒத்துக்கிறா. ஆக்சுவலா இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது, அவங்க அப்பா ஒரு ராயல் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு. இந்த ராயல் இன்ஸ்பெக்டர்ன்றது யாராலயும் தோற்கடிக்க முடியாத ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மேட்ச். அதாவது மேட்ச் இல்லன்னா மேஜிஷியன் எதனாலயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சுக்கு தான் இந்த ராயல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பதவிய குடுப்பாங்க. ஸோ அந்த பதவியில தான் இவங்க அப்பாவும் இருந்திருப்பாரு. இவங்க அப்பா மட்டும் இல்ல, இவங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே ஒரு ராயல் இன்ஸ்பெக்டர் தான். அதாவது வம்சாவளியே ஒரு ராயல் இன்ஸ்பெக்டர் வம்சாவளின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வம்சாவளியில வந்தவ தான் இந்த இதுரா. இவ சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவ பார்த்து தான் வளர்ந்திருப்பா. அவங்க அப்பா நெறைய பேருக்கு உதவி பண்றது, மக்கள் அவரால சந்தோஷமா இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்ததால, அவளுக்கும் ஒரு ராயல் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற ஆசை இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ராயல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பதவி வம்சாவளியில வந்தவங்களுக்கு அப்படியே தூக்கி குடுத்துற மாட்டாங்க. யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராயல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பதவி கிடைக்கும். ஸோ அந்த வகையில யார் ராயல் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க டைரக்டா பழைய ராயல் இன்ஸ்பெக்டரை சேலஞ்ச் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணிட்டா அவங்க புது ராயல் இன்ஸ்பெக்டரா மாறிடுவாங்க. ஸோ பல வருஷத்துக்கு அவங்க அப்பா தான் ஒரு ராயல் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரை யாராலையுமே தோற்கடிக்க முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர். பட் அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணி அவரை டிஃபீட்டும் பண்ணிடுறான். இதனால அந்த ராயல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பதவி அவரை தோற்கடிச்சவனுக்கு போயிடுது. அவங்க அப்பா கிட்ட இருந்த அந்த ராயல் இன்ஸ்பெக்டர் பதவியும் பறி போயிடுது. ஸோ அதனால சோகமான அவரு அவங்க குடும்பத்தோட அந்த கேபிட்டலை விட்டு வெளியேறி ஊருக்கு வெளியில இருக்கிற அவங்க மேன்ஷன்ல போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. பட் கதை இதோட முடியல. அந்த புது ராயல் இன்ஸ்பெக்டர் வந்ததுலேருந்து நாட்டுக்குள்ள போர் வன்முறைன்னு எல்லா தவளையும் வடிச்சிட்டு இருக்கு. வெறும் சந்தோஷத்தை மட்டும் பார்த்த மக்களோட முகத்துல இப்போ சோகத்தையும் துக்கத்தையும் பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புது ராயல் இன்ஸ்பெக்டர் தான். அவன் பதவியை தப்பா பயன்படுத்திட்டு இருக்கான். அதனால தான் நான் அவனை தோற்கடிச்சு அந்த ராயல் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். மக்களையும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். எங்கள் அப்பாவையும் நான் பெருமைப்படுத்தணும். அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு அவளும் அவள் கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு நல்லதுக்காக தான் பயன்படுத்தணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. என்ன அப்படி பார்க்குற? இதை கேட்கறது கொள்ளத்தனமா இருக்குல்ல. உனக்கு சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கோ. அதுக்காக நான் கோவப்பட போறதில்ல. எது சிரிக்கிறதா? அடி என்னங்க இதுக்கு போய் ஒரு சிரிப்பானா? உங்களோட இந்த கனவு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா? ஆமாங்க. மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க எண்ணம் மேஜிக்கை நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தணும்னு நீங்கள் சொன்னது உண்மையிலே வேற லெவலுங்க. நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் என்ன பாராட்டி நான் கேட்குறேன். சரி வாங்க திரும்பவும் நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி போக சரி நான் அவனும் பின்னாடி வந்தா திடீர்னு ஒரு மண்டோட அவள் கால் கிட்ட உண்டு வந்து விழுது. என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்த ஒரு சில அட்வென்ச்சர் செத்து எலும்பு கூட ஆகி பொட்டலாமா கிடக்குறீங்க. அதை அவள் பார்த்துட்டு இருக்க. எப்பா எதிரா சீக்கிரம் இங்க வாப்பா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்றான். என்னவா இருக்குன்னு அவளும் வந்து பார்த்தா இதை மானவஸ்தவன்லாம் மலை மாறி கொஞ்சம் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகுறா. என்னங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் நீங்க பார்த்தீங்களா? ஆண்டவன் கொடுக்கணும்னு நினச்சா இப்படி தான் கோரியை பிடிச்சிட்டு கொடுப்பான். வாங்க சட்டை போட்டு அள்ளிட்டு கிளம்பும் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி போக ஒரு நிமிஷம் இரு. எனக்கு இதை பார்த்தா சந்தேகமாக இருக்கு. வழக்கமாக மானஸ்டோன் பூமியை பொழுந்துட்டுல வெளியே வரும். ஆனால் இதை பார்த்தா பூமியை பொழுந்துட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல. யாரோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டிராகன் மோஸ்டர் அவள் பின்னாடி வந்து நின்று அவளை அட்டாக் பண்ணலான்னு வர உடனே நம்ம ஹீரோ குறுக்க போகுன்னு அந்த அடி அவன் வாங்கி அவளை காப்பாத்துறான். ஹெரேட் உனக்கு எதுவும் ஆகலையே? ஆ எனக்கு எதுவும் ஆகலை. அம்மா என்னது அது? இதுதான் இந்த இடத்தோட பாஸ்ன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பாலட் ஜெர்வன்ஸில் இந்த மாதிரி டிராகன்ஸ்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த மானோஸ்டோனி இதுதான் கொண்டு வந்து போட்டிருக்கு. அங்கே இறந்து போன அட்வென்ச்சர்ஸ் இதுதான் கொண்டிருக்கு. ஹோ அப்படியா விஷயம். சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ண போறான். ஹே ரேடி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது கூட ஃபைட் பண்ண போறியா? ஆமா. எது? ஆமாப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு. இந்த நிலம்னா நீ அது கூட சண்டை போட்டா நீ செத்துருவ. சொன்னா கேளு ஒழுங்கா பந்துரு. இல்ல முடியாது. நம்ம தேடி வந்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை பார்த்துட்டு எப்படி அப்படியே விட்டுட்டு பார்க்க முடியும்? இங்கேருந்து போனா அதோட தான் நம்ம போறோம். அடேய் இங்கேருந்து போனா நம்ம அதோட போக மாட்டோம்டா. போனவா தான் போவோம். சொன்னா கேளு. இதப்பா நமக்கு அந்த மானமண்டல் கூட இப்போதைக்கு தேவையில்ல. அதை நம்ம வேற எங்கேயாவது கூட தேடி எடுத்துக்கலாம். அதோட சைஸை பார்த்தல நம்மள எங்கேயும் அடிச்சு சட்னி ஆக்கிடும். என் கனவு நிறைவேற்றாம நான் சாகிறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. அதே சமயத்துல எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உனக்கு இதுல சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கா திரும்ப வந்துரு. எனக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு யார் சொன்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஆசைகளை என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற உன்னோட அந்த ஆசை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்காக என்ன ஒன்னாலும் செய்யலாம். அதனால இப்போ நான் சொல்றேன் என்ன ஒன்னாலும் சரி
பொண்ணையும் கனவையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ டக்குன்னு ரெட் ரேஞ்சரா மாறி நிக்கிறான். ஸோ அப்படி மாறினதோ தீமைகளை அழிச்சு நன்மைகளை காக்குற பிரைட்னிங் வாரியர் கிருஷ்ணா ஒரு டைலாக்க சொல்ல வழக்கம் போல பேக்ரவுண்ட்ல வெடிக்க அவன் பக்கத்துல இருந்த எதிரா பறந்து போய் விழுறான். அடே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறனா சொல்லிட்டாங்கடா என்ன காப்பாத்துறேன்னு சொன்ன 2 செகண்ட்ல நேரத்துக்கு நான் போட்டு இருப்பான் கொய்யால அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திட்டு இருந்தா அப்போ அந்த டிராகன் அட்டாக் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோட தூக்கிட்டாங்க வந்து பறந்து போறான். அதுவும் விடாம அவங்கள அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ அந்த டைம் டாச் பண்ணி அதை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்படியே பிளாக் பண்ணிட்டு இருந்தா எப்படா இவ்வளோ பெருசா இருக்கே அதை எப்படி நீ சமாளிக்க போறா இதுக்கு எதனா ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அதை எதிராக கேட்கவும் கவலைப்படாத என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அந்த டிராகனை அவுட் பண்ணிட்டு அவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. இதை பாரு எதிரா இதனால தனியாக பண்ண முடியாது. இதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஹெல்ப் தேவைப்படுது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு கை கொடுக்க என்னென்னமோ சொல்றானே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேலன்ஸ் ஆயினா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவளும் கை கொடுக்குறா. ஸோ அவ கை கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ இன்னொரு பேண்டை எடுத்து அந்த கிசனா பீஸ்ட்டை வெளியே கொண்டு வரா. அதாவது மெகா ஸ்வாட். ஸோ இப்போ இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாசா நிற்க இப்போ அவங்க 2 பேரும் அந்த மெகா ஸ்வாடுக்குள்ள இருக்கீங்க. பாவம் எதிராதான் என்ன நடக்குதுன்னு புரியாம வரைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். எவரேடு என்னப்பா நடக்குதுங்க? இதுடா உனக்கு என்னப்பாச்சு? எவனாவது உன் மூளைக்குள்ள மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கானா? இப்படி முழி பிதுங்கி போய் பார்த்துட்டு இருக்க. டேய் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. என்னடா இது? ஓ இதுவா? இதோட பேர் தான் கிஸ்னாபேட். சிம்பிளா மெகாசோடன்னு சொல்லலாம். அதாவது இது கிஸ்னாஃபோயோட அல்டிமேட் வெப்பன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள அந்த டிராகன் அந்த மெகாசோட போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கு. டேய் என்னடா அல்டிமேட் வெப்பன் என்ன? இப்படி அடி வாங்கிட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி அவ கேட்க கவலைப்படாததுடா. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு அவளை கட்டி பிடிச்சி இன்னொரு கார்டு எடுத்து இன்செர்ட் பண்ணி ஃபைனல் பிளாஸ்ட்னு ஒரு டைலாக்க சொல்லி அந்த டிராகனை ஃபைனல் பிளாஸ்டாலேயே போட்டு தள்ளுறான். ஸோ இந்த மூமெண்ட்ல அந்த டிராகனோட கதையும் முடியுது. நம்ம பாண்டும் ஜெயிச்சது இதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கீழில் இருக்கிற குஸ்ட் போர்டில் வேற ஏதாவது புது குஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த எதிராக வந்து நிற்கிறா. ஏய் இதுரா பொசைடன் எப்படிப்பா இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன எதிரா உன்னோட அந்த மானாமட்டல் ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ ஆ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். அது என்னன்னா, இன்னையிலேருந்து நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எது அட்வென்ச்சரா? என்ன திடீர்னு? திடீர்னுலாம் ஒண்ணும் இல்ல. உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா, அவரோட பவர்ஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். எது என்னோட பவர்ஸ பத்தியா? ஆமா. உன்னோட பவர்ஸ்ல நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. உன்னோட பவர்ஸையும் என்னோட மேஜிக்கையும் கம்பைன் பண்ணா, ஏதாவது புது மேஜிக் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஒருவேளை அத வச்சு இந்த உலகத்துல இருக்கிறவங்கள வேற ஒரு உலகத்துக்கு கூட அனுப்பலாம். ஸோ, அந்த மாதிரி மேஜிக் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா, உன்னால என்னை என் வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு சொல்றியா? ஆ அப்படிதான். அதனால தான் நான் உன் கூட ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இத பாரு ரொம்ப பிக்கு பண்ணாத. இந்த மாரி வித்தியாசமான காஸ்டியூம போட்டு வரும்போதெல்லாம் டம்மு டம்முன்னு வெடிக்கிறவன் கிட்ட எவனும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய மாட்டான். உன்ன பத்தி ரிசர்ச் பண்ணனா, இது ஒண்ணு தான் வழி. என் கனவை நிறைவேத்திக்க இது ஒண்ணு தான் வழி. அதனால தயவு செஞ்சு ஒத்துக்கோ. இதுடா நீ என் நெஞ்ச தொட்டுட்ட. எனக்கு இப்பதான் புரியுது. இந்த உலகத்துக்கு நான் உனக்காக தான் வந்திருக்கேன். இது எனக்காகவா? ஆமா இதுடா. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் நெறைய பேர் கூட பழகியிருக்கேன். ஆனா யாரும் என்ன திரும்பவும் என் வீட்டுக்கு நான் போக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்ன என் வீட்டுக்கு அனுப்புறேன்னு நீ ஒருத்தி தான் சொல்லியிருக்க. ஏய் உண்மையிலேயே கிரேட் இதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவுல பாராட்டிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் கேட்டாங்க எதிரா வெக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அத பார்த்து இந்த பொசைடன் அவன் காஸ்டியூமை விட லேடி எதிராவோட முகம் ரொம்ப சிவந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோட் இதோட முடியுது. ஆல்ரைட் கைஸ் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அது அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண அப்படின்னா கையை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடையும் வழக்கம் போல என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நிறைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.